அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து தேங்காய் சோறு பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 2 டம்ளர் அரிசியை வந்து தண்ணியில் போட்டு கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி அகரமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் எடுத்து நீங்கள் தண்ணி கொதித்த உடனே போடுங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொதித்த உடனே ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரு முக்கால் பாகம் வெந்த உடனே எடுத்து இந்த மாதிரி ஜல்லடையில் வடிச்சிடுங்க. உங்களுக்கு அப்படியே வடிக்க தெரியனாலும் வடிச்சிடுங்க. இது மாதிரி வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இது மாதிரி போடுறேன். இது மாதிரி போடுங்க. போட்டு ஆற விடுங்க. ஆறட்டும். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லோவில் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும், வறுத்துக்கினே இருங்க. நல்லா வறுத்துட்டு அது கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். 1/2 மூடி தேங்காவை திருவி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு கிளறுங்க போதும். அதுக்கு மேலே வேணாம். தூள் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் போடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு கிளறுங்க. அதுக்கு மேலே வேணாம். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு மசாலா ஷார்ட்ஸில் இருக்குது.